அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்த பூமி தாயை பணிவாக வணங்கி, அன்பு சகோதர சகோதரிகளே, மண் வளம் காப்போம், நாட்டு நலம் பெறுவோம் என்று வாழ்த்தி என் பதிவை அன்புடன் காணிக்கையாக்குகிறேன். மண் வளம் காப்போம், பொன் வளம் பெறுவோம். நலமான வாழ்வு பசுமையான வாழ்வாகும். பூமியை காப்போம், புத்துயிர் பெறுவோம் என்ற தலைப்பில் நாம் மண்ணை வளம் காப்போம், மண் வளத்தை காப்போம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த மனிதன் வாழத் தொடங்கிய பின், இடம் விட்டு இடம் பெயர்ந்த பின், இந்த மண் வளத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டான், எப்படி அறிந்து கொண்டான், அந்த மண்ணின் தன்மை உயிரோட்டமான பகுதியாக இருந்து தன் விளைச்சல்களை உருவாக்குகிறது, செழுமையாக்குகிறது. நாம் இருக்கிற இடத்திலிருந்து இந்த மண்ணை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கால சூழல்கள் காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல் எப்படி அதை பயன்படுத்தி கொள்வது என்ற நிலைகளில் இந்த பூமியினுடைய தன்மை என்ன, பூமியினுடைய நிலை என்ன, அதன் பயன்பாடு என்ன, அந்த பூமியில் உள்ள மண் வகைகள் எத்தனை வகை மண் வகைகள், எந்தெந்த மண் வளமிக்க மண், அதை வளமிக்க மண்ணாக மாற்றிக்கொள்வது எப்படி, அந்த மண் வளத்தை எப்படி பாதுகாப்பது. இன்று உலக மக்கள் தொகையில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் உயிர் நாடியாக வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த மண், அதில் விளைகின்ற பொருட்கள், தானியங்கள் நம்மை இதுவரை வளர்த்து வருகிறது. ஆகவே இந்த பூமி தாயை நாம் என்றும் மறவாமல் அந்த இருக்கும் இடத்தில் அந்த மண்ணை எப்படி செழுமையாக்கிக் கொள்வது என்பதை பற்றிய இந்த பதிவிலே பதிவிருக்கிறோம். இந்த மண் வளம் கொண்டாடப்படுகின்ற ஏப்ரல் 22ஆம் நாள் பூமி தின நாள் என்று சர்வதேச நாடுகள் இணைந்து இந்த பூமி தின நாளையும் கொண்டாடுகின்றது. ஆகவே இன்று விவசாயிகள் என்ற அந்த பூமியை உற்பத்தி நிலங்களாக பயன்படுத்துகின்ற அந்த விவசாயிகள், திருவள்ளுவர் கூட அருமையாக உழுதுண்டு உழுவார் வாழ்வாரே வாழ்வார் என்று அந்த திருக்குறள், உழவு பற்றிய திருக்குறள் பற்றிய வாயிலாக இதை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அந்த உழகின்றவன் வைக்கின்ற அந்த கை வேலை ஒரு துறவியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் துறந்து துறவியாக இருந்தாலும், ஆனால் ஒரு விவசாயினுடைய உற்பத்தி தானியங்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மண்ணை பயன்படுத்தி கொள்கின்றான் அந்த விவசாயி. ஆதி காலத்திலே மனிதன் இந்த மண்ணை எப்படி பயன்படுத்த தொடங்கினான் என்றால், அந்த இளைஞர்கள் ஆண்கள் வேட்டையாட செல்லுகின்றார்கள். அப்போது அங்கு இருந்த பெண்டிர்கள் அங்கு விழுந்த அந்த விதைகளை எடுத்து பரவ செய்கிறார்கள். அது முளைப்பதை பார்க்கிறார்கள். அவை முளைத்தல் என்பது ஒரு பூமி வெறும் பூமியாக மண்ணாக இருப்பது, அந்த உயிர் நாடியாக மழை துளி விழுந்தவுடன் அந்த மண்ணானது உயிர் பெற்று அந்த விதையை முளைப்பிக்க செய்கிறது. ஆக இது பற்றிய கருத்துக்கள் நாம் பரவலாக தெரிந்திருந்தாலும், ஒரு சில முக்கியமான ஆவணங்கள் படி நாம் எத்தனையோ நிலங்களை விவசாயம் செய்கின்றார்கள். அதை குறிப்பறிந்து அதை முறைப்படுத்தி அந்த நிலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த மண்ணை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவேதான் மண் வளம் காப்போம், பொன் வளம் பெறுவோம். இன்றைக்கு நம்மளுடைய பூமி தாயாக இந்த மண்ணில் மேற்பரப்பில் இருக்கின்ற அந்த மண்ணின் தன்மையும், அதில் இருக்கின்ற உரத்தன்மைகள், இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் அந்த பூமிக்கு, அந்த நிலத்திற்கு அடியில் இருக்கின்ற நீரினை கண்டுபிடித்து அந்த நீரினை வெளியெடுத்து இந்த மண் வளத்தை பெருக்குகின்றோம். கிணறுகள் வெட்டுகின்றோம், குட்டைகள், கால்வாய்கள், ஆறுகள், மிகப்பெரிய தடுப்பணைகள், இவைகளெல்லாம் நீரை தேக்கி வைத்து இந்த மண் வளத்தை பெருக்கிக் கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொரு இடத்திலும்
இந்த மண்களை பாதுகாப்பதற்கு நீர் வளங்களை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த நீர் வளங்கள் தான் ஆதாரமாக இந்த மண் வளத்திற்கு அமைகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அந்த ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும், அடைப்புகள் ஏற்படக்கூடாது. அவைகள் தொடங்கின இடத்திலிருந்து கால்வாயாக, ஏரியாக, ஏரிகளிலிருந்து தொடர்ந்து ஆறுகளாக இப்படி பரவி வருகின்ற போது அதன் ஓட்டத்தை அங்கெங்கே அந்த நீர்த்தேக்கலை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மேன்மை மிகு காமராஜ் அவர்கள் 20 அணைகளை இந்த தமிழகத்தில் கட்டியிருக்கின்றார். அந்த நீர்த்தேக்கத்தினை அறிந்து அதை விவசாயிகளுக்கு பகிர்ந்து இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கான அடிப்படை ஆதாரத்தை நீரை பெற்றிருக்கின்றார். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்மளுடைய மண் வளம் எந்த அளவுக்கு நமக்கு உயர்கிறது. உதாரணமாக ஒரு கிராமத்தில் இருந்தவர் இந்த கல்வியால் அதிக நிலையில் உயர்ந்திருக்கின்ற பொழுது அவர் திரும்ப வருகின்ற போது என்ன சொல்கிறார்கள்? நல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால், மண்ணின் மைந்தர் இவர் உயர்ந்திருக்கிறார், இந்த மண்ணை குறித்து அவர் வாழ்ந்த இந்த இடத்தை குறித்து அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே மண்ணின் மைந்தர் என்று நாம் அந்த உயர் அலுவலர்களை நம் மண்ணிலிருந்து, அது துறவரமாக இருக்கட்டும் அல்லது உயர்ந்த அறிஞராக இருக்கட்டும், சான்றோர் இருக்கட்டும், அந்த மண்ணிற்கு தான் பெருமை. அப்படிப்பட்ட நாட்டு தலைவர்கள் கூட அந்த மண் வருகின்ற போது அந்த இடத்திலே குனிந்து அந்த மண்ணை தொட்டு அந்த இடத்திற்கு உள்ள நுழைகிறார்கள். என்ன ஒரு பெருமை! ஆகவே நம்முடைய மண்ணின் பெருமை, ஒரு வாசம் இருக்கிறது, மண்ணிற்கு ஒரு வாசம் இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் கடலூர் பகுதியில் இருக்கிற மண்ணின் தன்மையை இந்த தமிழகத்திலே ஒரு அறிவுபூர்வமாக கூறப்பட்ட விஷயம் என்னவென்றால், மணிலா பயிர் வைத்து அந்த செடியை பிடுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு வாசனை வரும். அந்த வாசனையினுடைய தரம் இது முக்கியமானது என்று அறிந்திருக்கிறார்கள். மழைத்துளி உழுந்தவுடன் அந்த மண்ணில் ஏற்படுகின்ற வாசம் நமக்கு மண் வாசம் நன்றாக தெரியும். ஆகவே மண்ணினுடைய தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இதிலிருந்து நாம் பூமி தாயை நாம் தாயாக நினைத்து இந்த நிலத்தினை, இந்த மண்ணினை நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண் வளத்திலே மிதிக்கின்றோம், அதை நோண்டுகின்றோம். ஆனால் அது வெளிப்படுத்துகிறது நீரினையும், பெட்ரோல்கள், இரும்பு தாதுக்கள், தங்கம், வெள்ளி, நிலக்கரி போன்றவைகள் எல்லாம் இந்த மண் வளத்தின் உள்பகுதியிலிருந்து நமக்கு கொடையாக கிடைக்கிறது. என்ன ஒரு அற்புதமான இந்த மனிதன்மை! இந்த மண் வளத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய புதிய ஆராய்ச்சிகள் மூலமாக, இன்னைக்கு செயற்கைக்கோள் மூலமாக இந்த மண்ணின் வளத்தையும் மண்ணுக்கு அடியில் இருக்கின்ற விஷயங்களையும் தெரிந்து கொண்டு பயன்பாட்டிற்காக இந்த மண் வளத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக 2011 எடுத்த கணக்கின்படி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோள் உருவாகி இருக்கிறது என்றும், உயிருள்ள ஒரு கோளாக இந்த பூமி, உயிரினங்கள் வாழ்கின்ற ஒரு இடமாக இந்த பூமி அமைந்திருக்கிறது மற்ற கோள்களை விட. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வடதுருவும் தென் துருவுக்கும் நடுவில் பூமி தீர்வாக இருக்கின்ற நடுப்பகுதியில் தான் மக்கள் வாழ்கின்ற, அதிகமாக வாழ்கின்ற ஒரு காரணம் இருக்கின்றது. அனைத்து விலங்குகளும் தாவரங்களும் அதிகமாக வளரக்கூடிய இந்த நிலநடுக்கோட்டு பகுதியை, அதில் தான் நம் இந்திய நாடும் இருக்கின்றது. ஆகவேதான் வளர்ச்சி மிக்க நாடாக இந்த நம் பாரத தேசம் இருக்கிறது என்றாலும், மழையை கொண்டு வருகின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பகுதியாக இந்த பகுதிகள் இருக்கிறது என்றும் நாம் அறிகின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மண்ணினுடைய வளம் பெருமை ஆதிகால 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் எதை விதைத்தால் பொன்னாக விளையும் என்று அறிந்து வாணிபம் செய்திருக்கின்றார்கள். வாசனை பொருட்கள் உற்பத்தி, சோம்பு, கடுகு, மிளகு, இவைகள் எல்லாம் அங்கு நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக அந்த விஷயங்களில் நாம் இந்த மண்ணின் பெருமையை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். மண்ணில் pH 5.5 என்ற நிலையிலிருந்து 7.5% வரை அந்த தாவரங்களுக்கு ஏற்ற தரமாக உள்ளது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு
பல்வகை நுண்ணுயிர்கள் தேவைப்படுகிறது. அவை மண்ணில் அந்த உள்ள பூமியில் விடுகின்ற போது நீரின் உயிர்த்துளியால் உயிர் பெற்று அவை, அதனால தான் நம் பகுதியிலே ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த மழை, வருகின்ற மழை அந்த பூமியை வளப்படுத்துகிறது. இந்த காலத்தில் நம் மண்ணை, நிலத்தை முறையாக பயன்படுத்தி ஆடி மாதம் தேடி விதை, அந்த விதைகள் உயிர் பெற்று வளர்ச்சிக்கான உரிய காலம். இப்படி அந்த மண் வளத்தினுடைய காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். இந்த பூமி கொண்டிருக்கின்ற 79% நீர் இருந்தாலும் அதில் 100 கிலோமீட்டருக்கு அந்த விண்வெளி இருக்கிறது. 100 கிலோமீட்டருக்கு மேல் 1200 அடி நீளமுள்ள ஆரம் நம்மளுடைய பூமி கொண்டுள்ளது. ஆகவே இத்தனை விஷயங்களை கொண்டுள்ள அந்த பூமி, இயற்கை நமக்கு அளித்த வளங்கள் மிக பெரியது. அந்த இயற்கை என்பது இந்த மண் வளம் மட்டுமல்ல, மனிதனுக்கு பயன்படுகிற மண் வளம் மட்டுமல்ல, அந்த மண்ணின் வளத்தில் இருக்கின்ற காடுகள், ஆறுகள், நிலங்கள், 5 வகை நிலங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்கள். அங்கு என்ன பயிரிடப்படுகிறது, அதனுடைய தெய்வத்தின் தன்மை என்ன, அந்த மக்கள் வாழ்க்கை முறை என்ற ஒரு பகுப்பாடு நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் அந்த நிலங்களை அப்படி வைத்திருக்கின்றார்கள். நல்ல நிலம், நல்ல இடம், நல்ல பசுமையான இடமாக உருவாகிறது. இன்று இயற்கை சார்ந்த சுற்றுலா தலங்கள் வருகின்றார்கள் என்றால் அந்த மண்ணின் தன்மையை பொறுத்து அந்த இயற்கை சுற்றுலாங்களை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்தும் இங்கு வருகின்றார்கள் என்றால் இந்த இயற்கை வளங்கள் இந்த மண்ணானது பெற்று வளப்படுத்துகிறது என்பதை அறியலாம். உதாரணமாக நம்முடைய பாண்டியில் உள்ள ஆரோவில் என்ற பகுதியில் இருக்கிற தாவர பூங்காவில் 500 ஏக்கர் நிலத்தை அறிந்து 2000 அனைத்து வகையான மரங்கள், தாவரங்கள், செடிகளை வாழக்கூடிய ஒரு இடமாக அந்த மண்ணாக அதை மாற்றி சூரிய சக்தியிலிருந்தே மின்சாரத்தை எடுத்து அங்கு ஒட்டுமொத்த ஒரு அந்த மண் வளத்தை புதுப்பிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இத்தகைய தாவரங்கள் வளர்ப்பதனால் என்ன, இத்தகைய மரம் செடி கொடி வளர்ப்பதனால் என்ன என்றால் மனித குலத்திற்கு வாழ்வு முக்கியம். அந்த வாழ்வுக்கு காற்று முக்கியம். அந்த காற்றை இந்த மரங்கள் தாளாட்டினால் மழை தாளாட்டும். அந்த மரங்கள் விடுகின்ற வெளிமூச்சு தான் மனிதனுக்கு உள்மூச்சாக அமைகிறது. ஆகவே மரம் வளர்ப்போம், இந்த மண்ணின் வளம் பெருகுவதற்கு மரம் வளர்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள். இன்று கூட அந்த வனத்துறையின் சார்பாக, பல தொண்டு நிறுவனங்களின் சார்பாக இந்த மரங்களை வளர்ப்பதற்கான ஒரு பயன்பாட்டை இலவசமாக பெற்று தந்து அனைவரும் இந்த மரங்களை வளர்த்து இந்த பூமி தாயினுடைய இடத்திலே காற்றோட்டத்தை உருவாக்க வேண்டும். அதனால் அந்த மனிதர்கள் சுவாசிப்பதற்கு பெரிதும் பயன்படுகிறது என்று கூறுகின்றார்கள். சர்வதேச அளவில் ஒரு கூட்டமைப்பு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 25 இந்த மனித குலம் வாழ்வதற்கான இயற்கை வளங்கள் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தானியங்கள் தேவை. இன்று உலகத்தில் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. அப்ப அதிகரிக்க உள்ள அந்த மக்கள் தொகைக்கு வேண்டிய உணவுகளை, தானியங்களை நாம் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு இந்த மண் வளத்தை நாம் ஈடுபடுத்தி கொண்டுதான் இந்த மக்கள் தொகையினுடைய வாழ்வை நாம் சரி செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் மத்திய தேவை உணவு, இருப்பிடம் தேவைப்படுகிறது அல்லவா? அதுபோல் அந்த உணவு, அடிப்படைக்கான உணவை நாம் இந்த மண்ணின் வளத்திலிருந்து தான் பெற்று கொண்டிருக்கிறோம். இன்று ஒரு விவசாயி தன்னுடைய இடத்தில், தன்னுடைய வருமானத்தில் செய்த உழைப்பின் பயனாக அந்த தானியங்களை பெற்று நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மண் வளத்தை பாதுகாத்து உற்பத்தி செய்து விவசாயம் செய்கின்ற அந்த விவசாயிகள் நாம் போற்றப்பட வேண்டும். அதனால்தான் உழவர் நாள் என்றே ஒரு நாளை சிறப்பித்து இந்த விவசாயிகளுக்காக நாம் இந்த விழாவாகவும் எடுத்து கொண்டிருக்கிறோம். 2014-15ஆம் ஆண்டில் 270 மில்லியன் தானியம் உற்பத்தி இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 2025
பல மில்லியன்கள் டன்கள் உற்பத்தி செய்ய வேண்டி உள்ளது. ஆகவே இந்த மண் வளத்தை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பயன்பாட்டாக நாம் அனைவரும் பயன்படுத்தணும், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலை நேரத்திலே ஒரு விவசாயி இடத்திற்கு போகிறான் என்றால் அந்த மண் வளத்தை அறிந்து மண் சோதனை செய்ய வேண்டும். மண் பரிசோதனை பல இடங்களில் அரசானது இந்த மண் பரிசோதனை விவசாய நிலங்களை வளப்படுத்துவதற்கான கோயம்புத்தூரில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள், சமீபத்தில் பக்கத்தில் இருக்கின்ற திண்டிவனத்தில் விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது. ஆகவே அந்த மண்ணின் தன்மையில் இருக்கிற நில அமைப்பையும் அதில் இருக்கிற சக்தியினுடைய தன்மையும் அறிந்து அதற்கு கூடுதல் சக்தி என்ன என்றெல்லாம் நவீன காலத்திலே பொட்டாசு, அந்த உரங்கள், யூரியா போன்றவளை அந்த நிலத்திலே கொட்டி விடுகிறார். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு இயற்கை வளங்கள் சார்ந்த உரங்கள், எருக்களை இன்று பல நிலையினர் இந்த நகரத்திலே தூய்மையாக உரங்கள் இயற்கை இல்லாமல் செயற்கையாக ஒன்று செய்யப்பட்ட அந்த உணவாய் தயாரிக்கின்ற உணவை தவிர்க்கின்றார்கள். இயற்கையாகவே பசுமை உரங்களால் தயாரிக்கப்பட்ட நெல்லையோ அரிசியோ தாவரங்களையோ இன்று தேடி விரும்புகிறார்கள். அதை மாடி தோட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள் அந்த மண்ணை வைத்துக்கொண்டு. அப்போ ஒரு சட்டியில், அதை ஒரு ஜாடியில் இருக்கிற மண், அதை மண்புழு உரம் அல்லது இயற்கை உரங்கள் சார்ந்த அந்த தொட்டியில் வைத்து அந்த இயற்கை சார்ந்த அந்த மண்ணில் கலந்து உயிரோட்டமான நிலைகளை, தாவரங்களையும் கொடிகளையும் காய்கறிகளையும் விளைவிக்கிறது. அந்த விளைவிக்கிற தன்மைக்கு நாம் எப்படி இந்த மண் வளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதை சரியான நோக்கிலே பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பதிவு. உதாரணமாக இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கு நாம் யோசிக்கின்ற பொழுது மண்ணில் இருக்கின்ற ஊட்டச்சத்து அந்த பொருட்கள் சத்தை அந்த பயிர்கள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் திரும்ப அதே ஊட்டச்சத்துகள் அந்த நிலத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கு ஒரு பயிர் செய்கிறோம் என்றால் அந்த பயிரினை உடனே, அது நெல் அறுத்த உடனே சேடை ஓட்டி நாற்றங்கால் விட்டு அதை நடக்கூடாது. அந்த மண் வளத்திற்கு காற்றோட்டமாக சிறிது நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஓய்வு கொடுக்க வேண்டும். அதே போன்று அந்த மண் வளத்தை பெறுவதற்கு என்னுடைய இந்த விவசாய நிலத்தை பயன்படுத்துகின்ற அனுபவங்கள் ஏறக்குறைய நிறைய. அந்த பலவித ஆராய்ச்சிகள், முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்த நிலையில் இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கான இந்த விவசாய பொருட்களை, தானியங்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த மண் வளத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது, அதை முறைப்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி நான் அனுபவித்திருக்கின்றேன். ஒரு 1 ஏக்கரா நிலம் இருக்கிறது என்றால் அந்த நிலத்தை சுற்றி மரங்கள், நேழ்தர மரங்கள், தரை, இயற்கை தரைகள் என்கின்ற மரங்களை நட்ட வேண்டும். அல்லது பயிர் செய்கின்ற மரங்கள் இல்லாமல் அல்லது படப்பலன் தருகின்ற மரங்களும், தேக்கு மரம், அரசு அனுமதி பெற்று சந்தன மரம், செம்மரம் போன்றவைகளெல்லாம் அந்த இடத்திலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில பேர் தனியாகவே இந்த மரங்களை வளர்க்கின்றார்கள். ஆனால் இந்த ஒருங்கிணைந்த விவசாயத்தில் இந்த மண் வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எப்படி அதை நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு சிறிய இடம் இருக்கின்றவர்கள் கூட இன்று கூட ஒரு குட்டை வெட்டி அதில் மீன் வளர்த்து, உதாரணமாக நாட்டு விரால் என்றார்களே, அது 500 ரூபாய் கிலோ, அதை வளர்த்து அந்த 10 ஏக்கர் இருக்கின்ற நிலத்தின் மண்ணை பயன்படுத்தி வருகின்ற லாபத்தை விட ஒரு 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா இருக்கிற நிலத்தை எப்படி வளப்படுத்திக் கொள்கிறார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அதன் அடிப்படையிலே நமக்கு அடிப்படை உணவுகள் தேவையானவை தினமும் காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், இப்படி தானிய வகைகள், பருப்பு அல்லது சோளம், கம்பு, கேழ்வரகு, மணிலா போன்ற பயிர்கள் எல்லாம் நாம் இந்த பூமி தாய், இந்த மண்ணானது வளப்படுத்தி நமக்கு கொடுக்கிறது. அதை கொடுப்பதற்கு முன்னாடி அதனுடைய விதைகள் தரமாக இருக்கிறதா என்பதை நாம் யோசனை பெற வேண்டும். அதை விதைகளை பயன்படுத்துகின்ற விதத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை பாதுகாப்புக்கான முறைகளும் இன்னைக்கு அரசு விதைப்பண்ணை மூலம் நிறைய விதைகளையும் நமக்கு பக்குவப்படுத்தி வழங்குகிறது. இதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ விதைக்காக எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதைகள் சரியான முறையில் காலத்தோடு பயிர் செய். பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பாழ் என்று சொல்வார்கள்.
ஆகவே ஒரு பயிரை அந்த பூமியினுடைய வளத்தை பொறுத்து வளருது என்றால் அந்த பூமியினுடைய மண்ணின் வளம் எவ்வளவு, அதில் எத்தனை வகையான ஊட்டச்சத்துகள் இருக்கிறது, அதுக்கு தேவையான பொட்டாசு, ஹைட்ரஜன் போன்ற வேதித்தன்மைகளான அந்த பூமி கொடுக்கின்ற நிலைகளை அறிந்து அதற்கு தேவையான ஈடுபொருள்களை செய்வது. ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் அந்த உற்பத்தி செய்கின்ற நிலையில் ஊடு பயிர்களாக என்ன செய்வது, மண் இருக்கின்ற அந்த வளத்தை எப்படி நாம் பெருக்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது அமைகிறது. ஆகவே நாம் கொஞ்சம் இந்த நிலத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த மண் ஆய்வை பயன்படுத்தி இந்த அறுவடை பொருட்களை செய்வதற்கான காலநிலைகளை அறிந்து இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கான உழவு தொழில் இருக்கின்ற மண்புழு தான் ஒரு விவசாயியினுடைய நண்பன். ஆகவே மண்புழு உரங்கள் இன்று தனியாக தயாரிக்கப்படுகிறது இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு. ஆகவே கிராமத்தில் இருக்கின்றவர்களோ மற்ற பயிர் செய்கின்றவர்களோ இயற்கை உரங்களை, பசுமை தரைகளையும், இன்னும் சொல்ல வேண்டாம் ஆடு மாடு அவனுடைய சாணங்களை ஒரு குப்பை தொட்டியை வைத்து அந்த குப்பை குழியில் அதை எருக்களை சேர்த்து அதை 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த குப்பைகளை அந்த விவசாய நிலத்திலே பயன்படுத்தி நம் நிலத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆழ உழுதல், புல் பூண்டுகள் இல்லாமல் அதை சரி செய்தல், சிறந்த நாற்றங்காலை உருவாக்குதல், விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த நாட்டின் தன்மைதான், அந்த இடத்தின் தன்மைதான், அந்த நாற்று வளர்ந்து இத்தனை நாட்கள் 30 நாட்கள் என்று வளர்க்கப்பட்டு அதை இன்னொரு இடத்திலிருந்து வேறு இடத்திலே பிடுங்கி வைத்து அதை நட்டு பராமரித்து நீர் பாய்ச்சி களை பார்த்து அந்த பருவத்திற்கேற்ற முறையிலே நீர் பாய்ச்சி அதை தினம் தினம் பாதுகாத்து வளப்படுத்தி ஒரு உற்பத்தி தானியங்களை நாம் பெறுகிறோம். ஆகவே மானாவரி பயிர் என்ற நிலையிலும் இந்த நீர் ஆதாரங்கள் கொண்டு விளைவிக்கின்ற பயிர்களையும் கண்ணும் கருத்துமாக ஒரு விவசாயி பார்க்கின்ற பொழுது அந்த தானியங்கள் தான் உற்பத்தியாக ஆகி நமக்கு இந்த மக்களுக்கு பயன்படுகிறது. ஆகவே இந்த மண் வளத்தை பாதுகாக்கின்ற முறையிலும் வளப்படுத்துகின்ற முறையிலும் புதிய புதிய நுட்பங்களை, ஆய்வுகளை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பண்ணை ஆராய்ச்சி கூடங்களில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நேரத்தில். அதற்கான ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலர்களை சந்தித்து நம்முடைய மண்ணை மண் பரிசோதனை செய்து இதில் விளைகின்ற பயிர்கள் என்ன முறையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஏதோ நிலம் இருக்கிறது, தண்ணி பாசனம், நாம் தொடர் கதையாக போய் இருக்க அந்த பயிர்களை செய்யக்கூடாது. ஆகவே வளத்தை பெருக்குவதற்கான நுட்பங்களையும் இன்றைய அறிவியல் சாதனங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அறிந்து ஒரே பயிரை இல்லாமல் ஈடு பயிராக வைத்து பல நிலைகளில் பல உணவுகள் அங்கே நமக்கு தயாரித்து பயன்படுவதாலும் மற்றவர்களுக்கு அதை விநோய்க்கும் முறையில் உற்பத்தி செய்வதற்காகவும் இந்த மண்ணை பயன்படுத்தும். நான் சில முறையில் ஆராய்ச்சிகள் செய்தேன். ஒரு மண்ணை பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு மாதம் அதை ஆற போடுகிறது. அது பின் நீர் பாய்ச்சி இந்த பனை ஓலைகளை வெட்டி அந்த ஒரு 50 சென்ட் பயிர் வைக்கிறோம் என்றால் அதில் பரப்பி விட்டேன். அந்த பனை ஓலை ஈரத்திலே செல்கள் உருவாக்கி அந்த மண்ணை உள்ளிருக்கின்ற மண்ணை வெளிக்கொண்டு வந்து ஒரு ஆக்சிஜனை ஏற்படுத்துகிறது. அதற்கு பின் அதற்கு இயற்கை உரங்களையும் விலங்குகளின் கழிவுகளையும் செய்துவிட்டு அதை விதைக்க வேண்டிய இடத்தில் அந்த நெற்களை, அந்த மணிலாவை விதைத்தேன். அப்போ அந்த மணிலா விதைத்து முளை வந்த பிற்பாடு களை வெட்டி அந்த பெண் ஊழியர்கள் அதற்கான வெட்டி அந்த மணிலா செடியை அணைத்து வைக்க வேண்டும். மண்கள் குவிந்து அணைத்து வைக்க வேண்டும். சில பேர் அப்படியே வெட்டிட்டு களை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் வளத்தை பெறுவதற்கு அதை அந்த மண் வளத்தை அருகில் கூட்டி வைக்க வேண்டும் ஒவ்வொரு செடியிலும். இப்படி அதுக்கு முறையாக தண்ணீர் பாய்ச்சுகின்ற விவசாயமும் சரி, தண்ணீர் பாய்ச்சாத மழையினால், இயற்கை மழையினால் பெறுகின்ற வளங்களையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு விதத்தில் இந்த நாற்றங்கால் இருக்கின்ற பயிர் விளைவதற்கு பனம் கொட்டைகளுடைய கீழே விழுந்த கொட்டைகளே அந்த தண்ணி தொட்டியில் போட்டு அதை மஞ்சளாக இருக்கின்ற கரைசிலே இந்த நாற்றங்காலில் விட்டு அந்த நாற்றை வளர்த்து பார்த்தேன்.
பூச்சி அரிக்காத ஒரு நாற்றங்கால் வாலிபமாக வெளிவருவதை கண்டேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சென்ட்டை எடுத்துக்கொண்டு பயிர் வைக்கின்றவரோடு இணைந்து தினமும் அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை போன்ற தண்டுக்கீரை போன்ற கீரைகளை பயன்படுத்தி பாத்திகளாக அமைத்து தினமும் அந்த கீரைகள் வெளியிலே விற்பதற்கும் நம் வீட்டிற்கு பயன்படுத்தி கொண்டேன். அதே மண் வளத்தை கொண்டு காய்கறிகள் தோட்டம், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டை, சுண்டை போன்ற காய்கறிகளை பயன்படுத்தி அதையும் இந்த கோவக்காய் சென்னை வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கின்றார்கள். ஸோ அந்த காய்கறிகளை பறித்து தினம் தினம் பயிருக்கு வைக்கிறாலோ அதை வாரத்திற்கு நாள் அதை வெளிக்கொண்டு வந்து விற்பனை செய்வதாலும் அந்த காய்கறிகளால் பலன் இருக்கிறது. அடுத்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த மாட்டு தீவனங்கள்லாம் வளருவதற்கு ஆடுகளையும் மாடுகளையும் அங்கே பண்ணைகளாக அமைத்திருந்தது. அதன் மூலம் அதனை கழிவுகளை அந்த நிலத்திற்கு வளப்படுத்தி பயன்படுத்தி கொண்டு விட்டு அந்த நிலத்தில் அதுகளுக்கு தேவையான அந்த விலங்குகளுக்கு தேவையான புற்களை வளர்ப்பது ஒரு கொஞ்சம் இடம். ஆக இந்த வளங்களை இப்படியே செல்லும்போது பயிர் வைப்பதற்கான ஒரு இடம், நெல் பயிர், சாப்பாட்டிற்கு வேண்டிய நெல் பயிர். அடுத்தது தானிய பயிர்கள், உளுந்து அல்லது அந்த அந்த பச்சை பயிறு போன்ற சிறு சிறு தானியங்கள் இருக்குது இல்லையா, இவைகளை நாம் அதில் சேர்ந்து பயிரிடுவோம். ஒரு சிலர் கரும்பு வைக்கின்றார்கள், அதை வெட்டி திரும்பவும் அதை 2 முறை 2வது முறை அதே கரும்பை வளர்க்கின்றார்கள். ஆனால் இப்படி வைத்துவிட்ட பின் மறுபடியும் வேறு பயிரை வைப்பதால் இந்த மண்ணானது அதை ஈடு கொடுத்து நல்ல உரமாக வளருவதை நாம் பார்க்கலாம். இந்த தினத்தில் அதே போன்று ஒரு குட்டை வெட்டி ஒரு 50 சென்டிலே மீன் வளர்க்கிறது. அதன் மூலமாக மேலே கோழி வளர்த்து அதனுடைய தீனி அந்த இப்படி அந்த நிலத்தினை ஒருங்கிணைந்த விவசாயம் மூலம் நாம் வளப்படுத்தி கொள்கிறோம். ஆகவே மண்ணின் செழிப்பான நிலை அறிந்து நாம் ஒவ்வொருவரும் ஆலோசனைகளை பெற்று இந்த மண் வளத்தை காய்த்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் 65% செம்மண்ணாகவும் கரிசல் மண்ணாக 12.9%, செம்பொறை மண்ணாக 3.7%, கடற்கண் மண் வளங்களாக 7% இவைகளெல்லாம் பயன்படுகிறது. ஆகவே எந்தெந்த மண் வகைகள் எந்தெந்த விதத்திற்கு பயன்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மண் வளப்படுத்துவதற்கான அந்த பூமியை நாம் செப்பனிட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். முறையாக அந்த பயிர்களை மற்ற இனங்கள் அழித்து விடாமல் வேலி கட்டி உயிர் வேலியாகவும் அல்லது கம்பி வேலியாக அமைத்து மிக பேர் ஒரு பண்ணை. இன்று பல பேர் பல நாடுகளில் பல இடங்களில் இருந்தாலும் ஒரு பண்ணை வீடு அமைத்து நடுவில் ஒரு வீடு அமைத்து இயற்கையான தோட்டங்களை வைத்து பராமரித்து மகிழ்ச்சியான ஒரு இயற்கையான சூழலை வாழ்வதை விரும்புகிறார்கள். இன்றுதான் அது நடக்கிறது இந்த நிலை. ஆகவே இந்த மண்ணானது நாம் எதை போடுகின்றோமோ அது நமக்கு கிடைக்கிறது, வளப்படுத்துகிறது. ஆகவே ஒரு விவசாயி கூட ஒரு ஓமை வருது, விதைப்பன் ஓமையில் நெற்களை அந்த தானியங்களை எடுத்து வீசுகின்றான். நல்ல பக்குவப்படுத்தி உருவாக்கப்பட்ட நிலத்தில் சில விதைகள் விழுகிறது, சில விதைகள் பாறைகள் விழுகிறது, சில விதைகள் முட்புதல் விழுகிறது. ஆனால் அவைகள் வளருவதில்லை. ஆனால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்திலே இந்த மண் வளத்தை சரியான முறையில் உருவாக்கிய நிலத்தில் விடுகின்ற விதைகள் 100-60 பலன் தருகிறது. ஆகவே இந்த தினத்தில் மண் என்பது சாதாரணது அல்ல, அது உயிரோட்டம் உள்ளது. ஆகவே இந்த அரசன் என்ன சொல்கின்றார்கள், ஆதியில் வரப்புயர என்கிறாள். வரப்புயர, நீர் உயர, நெல் உயர, கோன் உயரும். அப்போ அந்த அரசனும் சரி இது ஆடித்தரமாக இருக்கின்ற இந்த வளத்தை பயன்படுத்தி கொள்வதால் ஆதி மனிதன் தொட்டு இன்று வரை இந்த பூமியில் இருக்கின்ற மிகப்பெரிய உயிரினமாக தாயாக விளக்கின்ற பூமி, அந்த பூமி பெற்றிருக்கின்ற மண் வளங்கள், அந்த மண் வளத்தை கொண்டு நம் செய்கின்ற உற்பத்தி பொருட்களால் இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்கள், வளம் பெறுகின்றார்கள். நாம் இன்று வளம் பெற்றிருக்கின்றனர் என்றால் இந்த பூமி கொடுத்த அற்புதமான பரிசு. இறுதியாக ஆதியில் இந்த மண்ணிலிருந்து தோன்றிய இறைவனால் தோற்றுவிக்க மனிதன் சிந்தித்து பார்த்தால் மனிதன் மண்ணிலிருந்து பிறந்தவன் மண்ணிற்கே செல்லுகின்றான். அதை நினைவுறுத்துமாக நாம் ஒரு பாடல்
மனிதனே நீ மண்ணாயிருக்கின்றாய், திரும்பவும் மண்ணுக்கே செல்வாய். மறவாதே மறவாதே. மனிதனே நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே மறவாதே என்றும். ஆகவே மண்ணிலிருந்து தோன்றிய மனிதன் மண்ணால் வளம் பெற்று மண்ணால் வாழ்ந்து திரும்பவும் அந்த மண்ணுக்கே செல்லுகின்ற காலம். ஆகவே அந்த மண்ணை நேசிப்போம், மண்ணை காப்போம், மண்ணால் வளம் பெறுவோம் என்று நன்றியுடன் கூடி இப்பதிவினை முடிக்கிறேன்.